கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தர் நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி அவர் நம்ம மேய்ப்பராக இருந்தாருனாக்கி நமக்கு பாதைகள் கிடைக்கும். ஏன்னா நிறையா இன்றைக்கி நம்ம உலகத்தை பார்த்தோம்னாக்கி சூழ்நிலைகளை பார்த்திங்கனாக்கி நிறையா பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு என்ன பாதையில் நடக்கணுங்கிறது தெரியாமல் இருக்கும். நம்முடைய மூளைக்கு எட்டின மாதிரி நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதனால சரியான பாதையில் நம்ம போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம மேய்ப்பராக இருந்தாருன்னா எப்படி பாதைகளை நமக்கு காட்டுவார் அப்படிங்கிறத, தாவீது எப்படி ஜெபிச்சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம தியானித்து அந்த ஆசீர்வாதத்தை எப்படி அவர் சுதந்திரிச்சாரோ அதுபோல் நம்மளுக்கும் நல்ல மேய்ப்பராக இருந்து பாதை காட்டுறதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேச ஜெபிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. பாதைகள் எங்களுக்கு தெரியாத போது பாதை காட்டுகிற தேவனாக இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறப்பா. உங்களுடைய கரங்களினாலே எங்களை பிடித்து நடத்தும் பொழுது தான் நாங்கள் நேரான பாதையில் செல்ல முடியும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை நீ நாளிலே தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு பாதை மாத்திரம் வெளிச்சமாய் இருந்து எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறபடியால் உங்களுடைய வல்லமுள்ள கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவரே பாதை தெரியாதபடி நாங்கள் ஆண்டவரே தடுமாறிக்கொண்டு இருந்தோமானால் நேரான பாதையை காட்டுகிற தேவன் நீங்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு இந்த ஆவியானவர் கற்றுத்தரமா ஜெபிக்கிற சுவாமி. நாங்கள் இப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிற மாய்மெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். ஏசுரச்சன் வந்து ஜெபங்கனால பிதாவே ஆமேன். பாடல் பாடி என்னை உன் கையில் அடைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் அடைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். உயவன் நீ களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே. நீ களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. உயவன் நீ களிமண்ணான் உன் சித்தம் நிறைவேற்றுமே. உயவன் நீ களிமண்ணான் சித்தம் நிறைவேற்றுமே. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி உந்தன் கருவியாய் பயன்படுத்தும். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவு
நிறைவேற்றுமே. உயவன் நீ களிமண்ணான் உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நமக்கு பாதை தெரியாத போது அவர் நம்ம மேய்ப்பராக இருந்தார், நம்மளை நடத்தக்கூடியவர் அவர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா அவர் நமக்கு பாதை காட்டுறதுக்கு அவர்கிட்ட நம்ம வரும்பொழுதே நமக்கு பாதை கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் பாதை தெரியாமல் நேரான பாதையில் போக செல்லதுக்கு நமக்கு தெரியாது. ஒரு வேளை ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தெரியாத போது ஒருத்தர்கிட்ட கேட்டோம்னாக்கே அவங்க சரியான பாதையை சொல்லுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு மிஷினரியாக இருக்கவர் ஒரு இடத்துக்கு போகும்பொழுது ஒரு நீங்களாம் அந்த காட்டு பாதையில் அந்த மாதிரி போகிற ஒரு ஊழியத்துக்கெலாம் போகிறதுக்கு நிறையா பார்த்திங்கன்னா மலைகளில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க ஒரு ஊழியத்துக்கு போகும்பொழுது நீங்கள் அந்த இடத்துக்குலாம் போகும்போது நிறையா மலைகளுக்கு அந்த மாதிரிலாம் போகும்பொழுது இந்த வழிகள்லாம் அவ்வளோவா சரியாக தெரியாத போது ஒரு கல் அந்த மாதிரிலாம் வச்சு அதில் போட்டிருக்க நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி அதை பார்த்து போகக்கூடிய காரியங்கள் இந்த இடத்துக்கு இவ்வளோ இடம் ஒரு கிலோமீட்டர் இருக்குது, இந்த இடத்துக்கு இந்த பாதையில் போகணும்னு சொல்லி இந்த ஏரோ கொடுத்து அந்த மாதிரிலாம் நீங்கள் பெயிண்டில் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி போகிறதெல்லாம் நம்ம பார்த்து போவோம். ஆனால் அந்த பாதையில் அவர் போகும்பொழுது சிலர் என்னமோ அதை திருப்பி ஏதோ எழுதி வச்சுருந்ததுனால அந்த பாதை அவங்க போகிற பாதையை விட்டு வேறு பாதையில் போயிட்டாங்க. போனால் அது மலை மாதிரி போயிட்டே இருக்குது. ஒன்றும் நம்ம சர்ச்சுக்கு போகிறதுக்கூடிய ஒரு வழியோ எதுவுமே தெரியவே இல்லை. உடனே அவர் பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி போவீங்களே, நம்ம போகிற பாதை மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவர் இந்த பாதையில் போகாமல் நீ வேறு பாதையில் போறியே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க இந்த கல்லில் இருக்கிறத பார்த்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கேருந்து ஒரு மனுஷன் வரும்பொழுது கேட்டாராம், என்னங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி சர்ச்சுக்கு தான் நாங்கள் மீட்டிங் இந்த மாதிரி போகிறதுக்கு நாங்கள் போகிறோம், எங்களுக்கு வழி தெரியாது, நாங்கள் போகிறதுக்கு இந்த பாதை தெரிஞ்சு அந்த கல்லில் எழுதி இருந்துச்சு, அந்த பாதையில் வந்தோம்னா வேறு எங்கேயோ கொண்டு போகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தாரு, நீங்கள் உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்னா, எங்களுக்கு தெரியும், அந்த கல்லில் யாரோ ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி தவறுதெல்லாம் நீங்கள் போகிற பாதை இந்த பக்கமும் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் ஆவியானவர் மூலமாக யாரையோ எங்களை அனுப்பி எங்களுக்கு நேரான பாதையில் காட்டினீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அவர் காட்டின பாதையில் போகும்பொழுது சரியான பாதையில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த கல்லை பார்த்தோ மற்றவங்க ஏதோ தெரியாதவங்க சொல்கிறத பார்த்தோ நம்ம வழி கேட்டு நிறையா நாங்கள்லாம் போகும்போது இந்த வழி எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது எதையோ ஒன்று சொல்லி விட்ருவாங்க. ஏன்னா தெரியாதுன்னு சொல்லி விடலாம், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. சிலர் பார்த்திங்கன்னா இந்த பாதை அந்த பாதைன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு பாதை தெரியாமல் நம்ம பாட்டுக்கு எங்கெல்லாமோ அலைஞ்சி கடைசியில் ஏதோ நம்ம பாதையை காட்டுற ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி அப்புறம் ஆண்டவரே என்ன பாதை தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாதையை காட்டுறதை நம்ம போகலாம். நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்ததை என்னுடைய வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கோம். அப்போது நம்ம வாழ்க்கையில் மாத்திரமில்லை, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறத நான் சொன்னேன், ஆனால் அது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம அந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நம்ம பாதை தெரியாது, இந்த பாதையில் போனோம்னாக்கி இது சரியான பாதையாக ஆண்டவரே, இந்த பாதையில் போனோம்னா நாங்கள் சரியான இடத்துக்கு உங்களுக்கு பிரியமானது நாங்கள் செய்வோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அந்த இடம் நல்லா எப்படிப்பட்ட கரடு முரடாக நம்ம போனாலும் கூட அந்த இடத்துல இந்த மிஷினரி கதை சொன்ன பார்த்திங்க, அந்த கரடு முரடாக போனால் கூட அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளோட கூட இருந்து ஆவியானவர் மூலமாக நமக்கு யாரையாவது வழியை காட்டுறதுக்கு நமக்கு செய்வார். அப்படிப்பட்ட பாதைகளை காட்டுறவர் நம்முடைய மேய்ப்பர் அப்படிங்கிறத முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில் நமக்கு பாதை கிடைக்கிற பாதை எதுனா ஆண்டவர் தான் சரியான பாதையில் நம்ம கொண்டு போவார் அப்படிங்கிறத சங்கீதத்தில் தாவீது இதை அறிஞ்சதுனால நீங்கள் சங்கீதம் 23 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மனப்பாடமாக படிக்க தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி அது சின்ன பிள்ளைங்க கூட மனப்பாடமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் அது ஏன்னா அதை படித்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும். அதனுடைய காரியங்களை நம்ம உணர்ந்து கொள்ளாதபடி ஏதோ வசனத்தை தியானிக்கும் நம்ம படிச்சிட்டோம் இன்னைக்கு 23 சங்கீதம் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம்னாக்கி அதில் உள்ள கருத்துக்களை நம்ம தெரியாமல்
தெரியாமல் படிக்கணும்னு தான் அர்த்தம். அந்த கருத்துக்களை நம்ம படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சோம்னாக்கி எல்லா இடத்துலையும் நமக்கு இந்த தாவீது எப்படி போனாரோ அது மாதிரி போய் நம்ம ஜெயிக்க தான் நமக்கு பாதைகளை காட்டுவார் ஆண்டவர். அந்த பாதையில் போன தாவீதை போல போகிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பாதை காட்டுறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவர் நம்ம மேய்ப்பராக இருக்கணும். அவர் தான் நம்மளை எல்லாத்துலேயும் மேய்ப்பர்னா என்னது, நடத்தக்கூடியவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அர்ப்பணித்து இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23:3 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 3வது வசனம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தெரியும் நமக்கு அவரை மாதிரி நியாயம் செய்கிறதுக்கோ நீதி பண்ணுறதுக்கோ நமக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்போ அவருடைய நீதியின்படி நம்மளை நடத்தி அந்த பாதையில் நடத்துகிறாராம். நீதியின் பாதையில் நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி அவர் சொன்னார்னாக்கி அவருக்கு எல்லாவற்றிலும் நீதி கிடைக்கும், எல்லாவற்றிலும் அவருக்கு பாதை கிடைக்கும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் நடத்துறதுக்கு அவர் போதுமானவர்ன்ட்டு அந்த ஒரு வசனத்திலே அவர் அடக்கி அந்த இடத்த சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம மேய்ப்பராக இருக்காருன்னா அவர்கிட்ட எல்லாம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு நம்ம அர்ப்பணிச்சிருக்கோமா, இல்லைடா நம்ம சிந்தனைக்கு நமக்கு தோன்றது மாதிரி நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தியானிக்கலாம். அவர் மேய்ப்பராக இருந்தாருனாக்கி அவர் எந்த பாதையில் எடுத்து நடத்துகிறாராம், நீதியின் பாதையில். அதாவது நீதியின் பாதைனாக்கி நம்ம பாதையை ஒருத்தரும் குறை சொல்லவே முடியாத பாதையில் நடத்தக்கூடிய ஆண்டவர். அதுதான் நீதியின் பாதை. அவர் நடத்துகிற பாதையில் நம்ம செல்றதுக்கு இன்றைக்கி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அப்போது ஒரு 2 பாதை இருக்குது. 2 பாதைகள் இருக்கிறதுனால தான் இவர் நீதியின் பாதையும் இருக்குது, வேண்டாத பாதையும் இருக்குது. அப்போது ஒரு பாதை என்னென்னா நேரான பாதை. அதாவது ஆண்டவர் கொண்டு போகிறது நேரான பாதை, அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர். நம்ம தவறான பாதையில் போகும்பொழுது நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும் பார்த்தீங்களா, அது தவறான பாதை. அப்போது நேரான பாதையில் செல்றதுக்கு நாம் ஆண்டவருடைய அவசரம் தான் நமக்கு சொல்லித்தரதை நம்ம தியானிக்கணும். நாம் ஒரு காரியத்தில் நான் சொன்னோம்ல வழி தெரியாது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தைரியத்தை இழந்துட்டோம். நமக்கு இது நடக்காது போல் இருக்க, நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம வழி தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்காருங்கிறத நம்ம அறிஞ்சு அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை அதெல்லாம் தந்து அவர் புதிய பாதைகளை நமக்கு காட்டுறவராக இருக்கிறது. புதிய பாதை திறக்கிறது கூட நம்ம வாழ்க்கையில் சிலர் பாதை தெரியாமல் எதுலேயோ விழுந்து நம்ம வழி தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, ஆண்டவருடைய வசனத்துக்கு அவர் நம்ம மேய்ப்பர்னு சொல்லி அவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் இழந்ததை நம்ம திரும்ப தர்றதுக்கு அவருடைய பாதத்தில் வரும் பொழுது அவர் தருகிற வல்லமுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஆற்றலையும் தராராமா. எப்படிப்பட்ட நம்ம இழந்து போனோம், நமக்கு இது எதுவுமே முடியாது, இது எவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம இழந்து போய் இருக்கிற காரியத்தை கூட ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராக நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது, அடிக்கடி நம்ம சொல்கிறது அப்படி தான், வசனங்களில் நீங்கள் நிறையா செய்தி கேட்டிங்கன்னாக்கி ஆண்டவர் எல்லாத்துக்காகவும் மரித்தார், ஆனால் அவருடைய பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு. அவர் மேய்ப்பராக இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு இடம் கொடுக்காம அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதவங்களுக்கு இது பொருந்தாது. அதை நம்ம படிக்கணும். அப்போ படித்தா தான் அது பொருந்தது எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அவர் மேய்ப்பர், நம்முடைய மேய்ப்பருங்கும் போது தான் இந்த நான் சொல்கிற காரியங்கள்லாம் நடக்கும். அதனால ஆண்டவர் நம்மளை ஆவியானவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருக்கிற நமக்கு பரிசுத்த பாதையை காட்டுறாராம்மா. அப்போ நமக்கு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கே அவர் தான் நமக்கு தெரிந்து கொண்டாருனாக்கி அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால, அவர் நீதியின் பாதையில் நடத்துறதுனால எல்லாவற்றிலுமே அவர் பரிசுத்தமாக தான் நம்மளை நடத்துவார். அவர் தான் எல்லா நேரத்துலையும் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டு நம்மளை அழைச்ச பிள்ளைங்களா அவர் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் நம்மளை அந்த மேய்ப்பராக இருக்காரு. அப்போ இதெல்லாம் நடத்தக்கூடிய காரியங்கள் எந்த உலக மனுஷனும் நடத்தவே முடியாது. நீதியின் பாதையில் நடத்த முடியாது. பரிசுத்தமாக வாழறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்து பரிசுத்த பாதையில் மற்றவங்களையும் நடத்துறதுக்கு ஆண்டவர் நடத்துகிறாரு. நம்மளை மாத்திரம் இல்லை, நம்ம ஒன்றை மட்டும் நடத்துகிறேன். இப்போ மோசே சொல்லுவார், எல்லோரும் தவறு செய்யும் பொழுது மோசே நீ மட்டும் தான் சொன்னதை கேட்டு செய்கிற, அதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா ஆசிரியக்குன்னு சொல்லும் பொழுது அவர் சம்மதிக்கவே மாட்டார். எல்லாத்தையும் ஆண்டவரை நீங்கள் அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய வழிநடத்தல், அவர் மேய்ப்பராக இருந்து அவர் சொல்கிறத கேள்விப்படுகிற ஒரு மோசைக்கு அந்த தன் குடும்பத்தை மாத்திரம் தான் ஆசிரியக்கணும்னு சொல்லலை. அப்போ கேட்கவும் செய்யலை ஆண்டுகிட்ட. அப்போ அப்படி கேட்கக்கூடாத காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த நாட்களில் இருக்கணும். அப்போ அவர் பாதை காட்டும் பொழுது மற்றவங்களுக்கு பாதை காட்டுகிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன வழியில் நடந்தாலும் சரி,
நீங்கள் நடத்துகிற பாதை நீதியின் பாதை. நீங்கள் பரிசுத்த ஆவினாலே எங்களை தேர்ந்தெடுத்து பரிசுத்தமாய் வாடுறதுக்கு எங்களுக்கு பாதை காட்டுற பரிசுத்த வழியில் நாங்கள் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது நாங்கள் பரிசுத்த வழிகளை நடந்துட்டு மற்றவங்களாம் நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்கள் பார்ப்போம். நம்ம வெளியே போகும்போது பார்க்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கோம், நம்ம கூட பேசும்பொழுது ஒருத்தரை பார்க்கோம். அவங்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம். சில குறைகள் இருக்கும்போது நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறத பார்த்து அவங்களும் வந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் வந்து வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அவர் தான் நமக்கு வல்லமையை கிருபையெல்லாம் நமக்கு தந்திருக்காரு. அதனால் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அதுக்கு வந்து நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் செஞ்சால் தான் நமக்கு வந்து, ஏன்னா கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், கொடுக்கப்படும் சொல்கிறாரு. ஏன் கேட்காமலே தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்பாங்க. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நாம் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அதில் வந்து நம்ம நிறைவடைவோம். ஏன்னா ஆண்டவர் நிறைய தருவார். தரும் பொழுது நமக்கு அதில் எவ்வளோ ஒரு இது வந்து எவ்வளவு நிறைய தந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு நம்ம அளந்தே பார்க்க முடியாது. அப்போ நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது தரும் பொழுது நம்ம, ஆண்டவரை எவ்வளோ தந்திருக்கீங்க, இன்னும் தர்றீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அளவு தெரியாதபடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவரை கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஒரு செய்ய வேண்டிய காரியங்கள், சில காரியங்களை நான் வந்து குறித்து வச்சுருக்கேன். அந்த காரியங்களை பார்த்திங்கன்னா, முதல்ல கீழ்ப்படியணும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை வந்து அவர் சத்தத்தை அவர் சத்தம் நம்ம கேட்கணும். நம்ம சத்தம் கேட்டு கீழ்ப்படியணும். சத்தத்தை மாத்திரம் கேட்கறது மாத்திரம் இல்லைங்க, சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோமா, அதை நம்ம முதலாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அவருடைய சத்தம் கேட்கறது மாத்திரம் இல்லை, அவர் செவி கொடுத்து நல்லா கேட்டு அதன்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து செவி சாய்க்கிற பிள்ளைங்களாக இருக்கிறோமா. மூணாவது பார்த்திங்கன்னா, நிறையா சத்தங்கள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு வந்து நிறைய சத்தங்கள் கேட்கும் பொழுது அந்த சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா, இல்லாட்டா ஆண்டவர் சத்தம் தான் எனக்கு பாதை வந்து வெளிச்சத்தை காட்டும், எனக்கு அது வெளிச்சத்தை காட்டுற பாதையில் தான் நான் போவேன், அவர் தான் வந்து நீதியின் பாதையில் நடத்த பரிசுத்தமாக நடத்துவார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்ட, நான் இப்போ ஒரு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிஷினரி போனது போல் நம்மளை நடத்துறது வந்து ஆவியானவர் தான். அவர் மேய்ப்பராக இருக்கிறதுனால ஆவியானவர் நம்மளை சரியான பாதையில் நடத்துவாருங்கிற அர்ப்பணிப்போடு நாம் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த 3 காரியங்களும் செய்யணும். முதலாவது கீழ்ப்படியணும், அப்படி சத்தத்தை கேட்கணும், சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், மற்ற சத்தங்களுக்கு செவி கொடுக்காதபடி ஆண்டோடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சு அதுதான் எனக்கு கடைசி வரை நடத்துன்னு சொல்லி உறுதியாக நிற்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கி இன்னொரு ஒரு 4 காரியங்கள் நம்ம படித்தோம்னாக்கி, நம்ம வாழ்க்கையில் வந்து இறுதி வரை நம்ம நடத்த மேய்ப்பர் இருக்கிறான்னு சொல்லி நம்ம பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி நம்ம இருக்கணும். இப்போ அந்த இதே 23ஆம் சங்கீதத்திலேருந்து தான் நான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் கடைசி வரை ஆண்டவர் நடத்துவார். அந்த அந்த நம்ம மேய்ப்பர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் நடத்த செல்ல நாம் வந்து அவர் நம்மளோட கூட இருக்குது, நம்ம பயப்பட தேவையில்லை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கர்த்தர் என் எஜமான், அவர் தான் எனக்கு எஜமான். எத்தனையோ காரியங்களில் நீங்கள் பார்க்கலாம், எனக்கு வேலை பார்க்குறது தான் எஜமான் அப்படிம்பாங்க. இல்லாட்டா ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டீங்க, நீ எஜமான் நான் எஜமான்லாம் சொல்லுவாங்க. அப்படி எஜமான் இல்லை, இது கர்த்தர் தான் என் எஜமானாக இருக்கார். ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, கர்த்தர் தான் எனக்கு அதிகாரி. எத்தனை அதிகாரி இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் எனக்கு எல்லா அதிகாரத்தையும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா அதிகாரத்தையும் நான் அவருக்கு தான் கொடுப்பேன். அவர் தான் என்னை ஆளுகை செஞ்சு என்னை அதிகாரப்படுத்தி, அதிகாரத்தோட சிலர் வந்து சொல்லுவாங்களா, நான் அதிகாரத்தோடு வந்துட்டு பேசுறேன்னு சொல்லுவாங்களா, அந்த அதிகாரத்தை மனுஷனுக்கு கொடுக்காதபடி ஆண்டவருக்கு தான் நம்ம முதல்ல கொடுத்து, கர்த்தர் தான் எனக்கு அதிகாரி, எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார். மூணாவது. நாலாவது பார்த்திங்கன்னாக்கி, அவர் தான் எனக்கு மேய்ப்பர். இப்போ மேய்ப்பர்னாலே இத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அவர் தான் எஜமான், அவர் தான் அதிகாரி, அவர் நம்மளோட கூட இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. இந்த 4 காரியங்களை நம்ம ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்களை நம்ம வந்து நாம் வந்து அதுக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களும் தான் இதெல்லாம் நமக்கு உரிமையானது. அடுத்ததுன்னா அதனால என்ன நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி, அதுக்கும் ஒரு 3 காரியத்தை படித்தோம்னாக்கி நமக்கு இன்னும் அதுக்கு நல்லா நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானிக்கலாம்னு நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு பயப்படவே மாட்டோம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, இந்த ஆபிரகாம் என்ன சொன்னார், போன்னு சொல்லும் பொழுது எந்த இடத்துக்கு போகணுன்னே தெரியாதப்போ போனார்னா, ஆவியானவர் வழிநடத்தல் இருக்குது. நம்ம ஆவியானவருக்கு தான் முழுசும் நம்ம அர்ப்பணிச்சிருக்கோம். அவர் தான் எஜமான், அவர் தான் அதிகாரி, அவர் தான் மேய்ப்பர், அதனால நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மற்ற எதுவும் சொல்லும் பொழுது ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைங்களாக இருப்போம். அவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி, அவர் விரும்பாத இடத்துக்கு எந்த இடத்துக்கும் நம்ம போகாமல்
நம்ம வந்து காத்து கொள்றதுக்கு ஆவியானவர் நம்மளை மேய்ப்பர் நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வாருங்கிறத நம்ம பார்க்கோம். 3வது பார்த்தீங்கன்னா, நாம் அவரை பின்தொடரும் போது அவர் வந்து அவர் கறவல் ஆடுகளை எல்லாம் நடத்துவார்னு சொல்லி நம்ம வசனத்தில் படிக்கலாம். அந்த மாதிரி நம்மளை ஆடுகளாக நடக்க அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உம்முடைய ஆடு ஆண்டவரே, நீங்கள் தான் என் மேய்ப்பர், அதனால் நீங்கள் நடத்துங்க, நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் நடந்து வர்றதுக்கு, எங்களுக்கு பின் செல்றதுக்கு, எங்களுக்கு நடந்து செல்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு பாதையை காட்டுங்க. அவர் முன்னாடி செல்லும் பொழுது நம்ம பின்னாடி செல்லும் பொழுது தான் அந்த பாதை வந்து சரியாக இருக்கும். மற்றவங்க இப்போ காட்டுற பாதை நான் சொன்ன மாதிரி அது சரியான பாதையாக இருக்காது. அதனால் மேய்ப்பர்னா அவர் மேய்ப்பராக இருந்து அவர் அதிகாரி, அவர் எஜமானாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பயம் இல்லை. அதனால இந்த காரியங்களெல்லாம் நமக்கு பின்தொடர்ந்து அவர் ஆடுகளாக நம்மளை நடக்கிறதுக்கு நாம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் தான் நல்ல மேய்ப்பருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் இருக்கும்போது நமக்கு கவலையே இல்லை, நமக்கு கலக்கம் இல்லை. அது நம்ம நிறைய பாட்டெலாம் படிப்பாங்க, வேத வசனங்களில் மூலமாக எழுதின பாடல்கள் தான். அவர் என்னோட கூட இருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை, எனக்கு பயமே இல்லை, எனக்கு எந்த எந்த காரியங்கள் நடந்தாலும் பயமே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறோம்னா, இந்த வசனங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிற இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மாத்திரம்தான் அந்த காரியங்களில் நம்ம வந்து செயலாற்றி நம்ம நடத்த முடியும். அதனால் அந்த காரியங்களை நம்ம இந்த குறிப்பு காரியங்களில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். நான் சில காரியங்கள் சொல்லுவேன், ஆனால் அதை வச்சு நீங்கள் நிறைய காரியங்களை வேத வசனத்தில் எடுத்து நீங்கள் படிக்கணுங்கிறது தான் நோக்கமாக ஆண்டவர் எழுதி தந்திருக்காரு. அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்து சங்கீதம் 119, 105 நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய படிச்சிருந்தீங்கன்னாக்கி உங்களுக்கு தெரியும். பாதைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வார்த்தைகள். அதனால் அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் நிறையா தியானிச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கேன். அதனால் அந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வந்து குறித்து வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அவர் பேசும் பொழுது அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம தவறு செஞ்சிருந்தால் கூட, நம்ம வாழ்க்கையில் ஏதோ தவறு செஞ்சு அது வந்து நம்ம விழுந்து போயிருந்தா கூட அவர் திரும்ப தரக்கூடிய ஆண்டவர். நம்ம மன்னித்து ஆண்டவர் பாதத்தில் வரும் பொழுது அவர் மன்னித்து நம்மளை வந்து நிறைவான பலனை தந்து நம்மளை ரட்சித்து ரெட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவேன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம வந்து தவறு செஞ்சுட்டு திருப்பி தவறு செய்யும் பொழுது அதில் வந்து நமக்கு வந்து நிறைய தோல்விகள் கிடைக்கும். ஆனால் ஒருத்தர் தவறு செஞ்சுட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது பேதுருவை கூட எவ்வளோ மன்னிச்சார் பாருங்க. யாருன்னே தெரியாதுன்ட்டு சத்தியம் பண்ணி சபிக்க கூட செஞ்ச ஒரு மனுஷனை கூட ஆண்டோடைய அவர் வந்து மனங்கசந்து அழுதார், நம்ம தவறு செஞ்சிட்டோம்னு சொல்லி. அதான் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குன்னு சொல்லி. மனம் திரும்புறது ரொம்ப முக்கியமானதுங்க. மனம் திரும்பி ஆண்டுகிட்ட வருகிற எல்லாரையுமே ஆண்டவர் என்ன செய்தார், மன்னித்து எத்தனை பெரிய கொலைகாரங்கள், எத்தனை கொலை பண்ணி, எத்தனை தவறு பண்ணி திருப்பி ஆண்டுகிட்ட வரும் பொழுது அவர் வந்து பயன்படுத்துறதுக்கு அவர் அன்புள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால அவர் வந்து நீதி செஞ்சு அவர் நம்மளை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதுக்கு எதிராக வந்து எந்த மனுஷனும் நம்மளை வந்து தடை பண்ண முடியாது. நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானிச்சிருக்கிறாரோ அதுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். நம்ம தவறு செஞ்சிருந்தா ஆண்டவரே இதை மன்னிங்க, இதை வந்து எனக்கு என்னை திருப்பி வந்து நான் இதை இழந்து போனதெல்லாம் தேடாமல் ரட்சிக்கவும் வந்த தெய்வமே நீங்கள் தானே, அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிங்க. அப்படி நீங்கள் நல்ல மேய்ப்பரை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டீங்கன்னாக்கி நீங்கள் அந்த பரிசுத்தத்தில் வாழ்கிறதுக்கு, பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்தலுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த பாதைகளை நமக்கு காட்டுவார். நம்ம பாதை தெரியாமல் இன்றைக்கி இருக்கிறது அவங்களுக்கு தான், நமக்கு பாதை காட்டுறதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்காரு. அதை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அப்போ 119 சங்கீதத்தில் 105 வசனம் பார்த்தீங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. என் பாதைக்கு வெளிச்சம். அந்த இப்போ ஒரு பாதை போகிறோம், இருளான பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம், இருள் தெரியாது, நமக்கு வெளிச்சம் தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் நமக்கு தீபமாக இருக்காராமா, அவர் வந்து நமக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்காராமா. அப்போ எத்தனை வெளிச்சங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வெளிச்சத்தை நமக்கு காட்டும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இந்த இருளும் மாறும். ஏன்னா இருளை மாற்ற வந்தவர் அவர் தான். நீங்கள் நம்ம ஒரு மெழுத்திரியை பொறுத்தோம், ஒரு லைட்டை போடுதோம், அந்த டயத்துக்கு தான் அது மெழுத்திரி எரியும். ஒரு லைட்டு போட்டிங்கன்னாக்கி ஒரு டயத்துக்கு எரியுதுன்னு வச்சுங்க. ஆனால் எப்பவும் நமக்கு 24 hours நமக்கு வந்து பாதுகாக்கக்கூடிய வெளிச்சத்தை காட்டக்கூடியவர் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சத்தை காட்டி, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இருளாக இருக்குது, ஒரு கரண்டே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த இருளான பாதையில் வந்து நமக்கு வெளிச்சத்தை காட்டுறதுக்கு ஆண்டவர் தான் இருக்கணும். ஆண்டவர் நம்ம எந்த இருளையும் நம்ம வெளியே போகும்போது இருட்டில் லைட் இல்லாத போது மாத்திரம் இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் இருள் பாதையில் போகும்பொழுது, ஒரு கஷ்டமான பாதையில் போகும்பொழுதும் ஆண்டவர் நமக்கு பாதை காட்டுகிறவர்
உள்ளவராக இருக்கார். இந்த பாதையில் போனாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை நான் நடத்துவேன், நீ எந்த பாதையில் போனாலும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சுமந்து செல்கிற ஒரு நல்ல தகப்பன். நமக்கு வழி தெரியாத போது நம்மளை நடத்தி செல்றதுக்கு ஒரு தகப்பன் ஒன்றுனா நல்ல மேய்ப்பர், அவர் தான் ஆண்டவர். ஆண்டவரை மாத்திரம் நம்ம பற்றி பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்கணும். இப்போ 112 அதே 119 112வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணத்தின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போ முடிவு பரியந்தம் நம்ம இருக்கணும். முடிவு பரியந்தம் இடைவிடாமல் அவருடைய பிரமாணத்தை நம்ம அவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிற பிள்ளைங்க வசனத்தை முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்போ பாதி தெரியாத போது நம்ம வேற யார்கிட்டயே கேட்டுட்டு இருக்கிறத விட நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் தான் என் எஜமா, அவர் தான் அதிகாரி, நான் என் மேய்ப்பராக இருக்கார், அதனால் எனக்கு பாதை காட்ட அவர் போதுமானவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு வழி நேரான பாதையை அவர் காட்டக்கூடிய தகப்பனாக இருக்கார். அந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் நான் சொன்னது தான், நிறைய காரியங்களில் நம்ம சிந்தனைக்கு வர தீர்மானங்களை எடுத்துட்டு தவறான காரியங்களை செஞ்சுட்டு நம்ம அதை தேர்ந்தெடுக்கோம். நமக்கு இதுதான் கரெக்டான பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் எடுக்கும் பொழுது அதில் ஏற்படுற துன்பம், தோல்வி, துயரம் இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது அதை நமக்கு அதை தவிர்த்து அதை ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையினால் நம்மளை அதை நடத்தி செல்றதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அந்த வார்த்தையை கடைபிடிச்சு வாழ்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு. அந்த வேத வசனத்தை தந்திருக்காரு, வேத புஸ்தகத்தை தந்திருக்காரு. அதன் மூலமாக நாம் இதெல்லாம் இந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு தவிர்த்து ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவர் தான் நீங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு வசனம் போதுமானதாக இருக்குது. அதனால் அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். தவறான முடிவுகள் எடுத்து ஒருவேளை கஷ்டப்படலாம், ஒரு துன்பங்கள் அது இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனாலும் திரும்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே நீங்கள் தான் மேய்ப்பர், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் எனக்கு தீபமாக இருக்கீங்க, எனக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவராக இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவன். அதனால் மனம் திரும்புத ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் சொன்னால் ஒரு பாவி மனம் திரும்பினாலும் கூட அவருக்கு சந்தோஷம்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம மனம் திரும்புவது ரொம்ப முக்கியமானது. ஒரு பாவின்னு சொல்லி சொல்லிருக்கிறத விட்டாலும் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமானது. மனம் திரும்பினா தான் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு இருப்போம். ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுறது மாத்திரமல்ல, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அது அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவர் வழி நடத்துவார். அதனால் வேத வசனத்தை தியானிக்கும் போதே அந்த வசனத்தை தான் தியானிக்கணும். வசனத்தை தியானித்தோம்னா நமக்கு பாதையில் நமக்கு எப்படி பாதையில் போகணும்னு செயல்படுத்தி அவர் வழிநடத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த வார்த்தையினுடைய மதிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதை நம்ம வாழ்நாள் முழுசும் நம்ம அதை கடைபிடிக்கணும். அப்படிங்கிறது தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வழி நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். அந்த காரியங்களை நம்ம செய்து முடிக்கணும். அவருக்கு கீழ்ப்படிதற்கு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நீங்கள் சொல்லுவாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, இந்த வயசு தான், எனக்கு இவ்வளோ வயசு தான் ஆயிட்டு, எனக்கு இது மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் நடத்தும் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டோடைய ஊழியம் பண்ணும் பொழுது அதுக்கு ஓய்வோ அதுக்கு விடுமுறையோ கிடையாது. நம்ம எப்போவுமே ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு வாரத்துக்கு ஒருக்கா லீவு இருக்கலாம், மாதத்துக்கு ஒருக்கா ஒரு லீவு, எப்படினாலும் வாரத்துக்கு ஒருக்கா லீவு இருக்குது. எல்லாருக்குமே லீவு கொடுத்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்காங்க. ஆனால் ஆண்டோடைய வேலை செய்கிறவங்களுக்கு ஓய்வோ அடுத்தது அவங்களுக்கு நம்ம ஓய்வு எடுக்கணும், இன்றைக்கி நமக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குறதே இல்லை. அவங்க அதுதான் அந்த 112வது வசனம், முடிவு பரியந்தம் இடைவிடாமல் அவருடைய பிரமாணத்தில் இதயத்தை சாய்க்கணுமா. அப்போது முடிவு பரியந்தம்னா நிறைய பேர் ஒரு மிஷினரி ஒரு ஊழியம் பண்ண ஒரு கூட பார்த்தீங்கன்னாக்கி அந்த மாதிரி மரித்தவங்க நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நான் இன்றைக்கி மரித்து போவேன், என்ன இவ்வளோ தான், நான் எனக்கு வசனத்தெல்லாம் நான் தியானிச்சிட்டேன், வசனத்தெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மரித்தவங்க நிறைய பேர், நிறைய எண்ணிக்கைக்கு அடங்காதவங்க நிறைய. நீங்கள் மிஷினரிகளை பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் அந்த மாதிரி நடந்திருக்கு அவங்க வாழ்க்கையில். அந்த மாதிரி அவங்க ஓய்வு எடுத்தோ மற்ற எனக்கு விடுமுறை அன்னைக்கு வேணும், நான் எங்கே சுத்த போகணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு 24 வருஷம் ஆண்டவருடைய வசனத்தை தான் தியானிச்சுட்டே இருந்து அவங்க அதான் கடைசி வரைன்னு சொல்லி போட்டிருக்கு. முடிவு பரியந்தம் நம்மனாக்கி வசனத்தை தியானித்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் மேய்ப்பராக இருந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் எழுதிச்சிருக்காரு. அதனால்
பாதை நமக்கு தெரியலைனாக்கி வசனம் தான். வசனம் தான் நமக்கு தீபமாக இருக்குது, நமக்கு பாதை காட்டுறதா இருக்குது, நமக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. அதனால் ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டோடைய வசனம் தான் நமக்கு எல்லா சரியான பாதைகளையும் நம்மளை நடத்தி செல்லும். மற்ற பாதைகள்லாம் நமக்கு வேண்டாத காரியங்களை நம்ம கொண்டு போய் நம்மளை தள்ளி விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் சங்கீதம் 23:3 தான் நான் முதலாவது சொன்னேன். அந்த வசனத்துலேயே நீங்கள் அந்த அதிகாரத்தெல்லாம் ஃபுல்லாக படித்தோம்னாக்கி நீங்கள் நிறைய படிக்கவனாங்க தான் படிச்சிருப்பீங்க. அந்த வசனத்தை படிக்கும் பொழுதே உங்களோட கூட ஆண்டவர் பேசுவார். ஏன்னா அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அவர் கர்த்தர் என் மேய்ப்பரா நான் தாழ்ச்சியடைன்னு சொல்லிட்டு தான் அவர் மற்றதெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். சொல்லிட்டு வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாமே சுதந்திரிச்சு கொள்வார் அவர். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே அது சுதந்திரிக்கிறதுக்கு தான் அந்த வசனத்தெல்லாம் எழுதி தந்திருக்காங்க. ஆவியானவர் நமக்கு எழுதி வச்சிருக்க வசனங்கள்லாம் எதுவுமே வீணானது கிடையாதுங்க. அதனால் ஒரு வசனத்தை நம்ம தியானித்தாலும் அதை தியானித்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடாக மாறி அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம பாதைகளை காட்டுறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு நேரான பாதையை காட்டி நம்முடைய வாழ்க்கையில் எதை இழந்து போனாலும் சரி அவர் நமக்கு பாதை காட்டுக்கிற மேய்ப்பராக இருக்கிறதுனால கடைசி வரை நம்மளை நடச்சல போதுமானவராக இருக்கார். அதனால் அவர்கிட்ட அர்ப்பணிப்போம். அவர் அற்புதமாக நடத்துறத நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்து ஆண்டு துதிப்போம். ஆண்டு நமக்கு அப்படி செய்வார். ஆமென். ஜெயிப்போம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரநேசருளே பரம்பொருளே. ஏடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீ. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா, நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலோமில் சேர்த்திடுவி, நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலோமில் சேர்த்திடுவி. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆம் சுவாமி, உம்மை பாடி உம்மை ஆராய்த்து உம்மை என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே சங்கத்திலே தாவீது பாடினது போல நாங்கள் பாடி ஆண்டவரே நாங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாகவும், நாங்கள் பாதை தெரியாத போது பாதை காட்டுகிற வெளிச்சத்துக்கு வரவும், நீதியின் பாதையில நடத்துகிற தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்கவும், பரிசுத்தமாய் வாழ எங்களை அழைத்தவருடைய அழைப்புக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கவும்,
எங்களுக்கு அதிகாரியாய், எங்களுக்கு எஜமானாய், எங்களுக்கு மேய்ப்பராய், ஒன்றுக்கும் பயப்படாதபடி நடத்துகிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறவருக்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், அவர் சத்தத்துக்கு நாங்கள் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல ஆண்டவரை, கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அது ஆண்டவரே மற்ற சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியாதபடி ஆண்டவரை காக்கிற ஒரு நல்ல கருத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு நல்ல மேய்ப்பரை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற பாதையிலே கடந்து செல்ல எங்களுக்கு பாதைக்கு தீபமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வல்லமுள்ள வசனம் எங்களை ஆண்டவரே வெளிச்சத்துக்குள்ளே நடந்து செல்கிற பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை பெரிய காரியங்களை ஆண்டவரை பிசாசு கொண்டு வந்தாலும் அதிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற தேவ கிருபை அந்த கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்யவும் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலக்கி காக்க வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள கிருபையுள்ள கரம் இந்த நாளைகளே ஆண்டவரே, பாதை தெரியாதபடி ஆண்டவரே அலைந்து கொண்டு இருப்போமானால் பாதை இதுவேன்னு சொல்லுகிற சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து உங்களை எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திர பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவரே நீங்க பாதை காட்டி எங்களை நடச்சலுமா ஜெபிக்கிறையா. நேரான பாதையை எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களை நேரான பாதையிலே கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களை தோளின் மேல் சுமந்து செல்கிற நல்ல தகப்பனே எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க முன் சென்றால் தான் நான் போவேன்னு சொல்லி மோசே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க முன் சென்று எல்லா கோணலான காரியங்களையும் நேரான பாதையிலே நடச்சல ஆண்டவரே எங்களை நடச்சல போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்படியே ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கும் பொழுது நீ தான் எங்களை மேய்ப்பர்ன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். நேரான பாதையிலே கரம் பிடித்து நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்றத்தக்கதான கிருபையின் தாங்க, உடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதான பிள்ளைகளாய் வாழ ஆண்டவரே நீ அநேக பிள்ளைகளை எழுப்ப போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் முன் நீங்க வைத்திருக்க தீர்மானம் திட்டங்கள் நிறைவேற வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. அதுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களுக்கும் எங்களை விலகி காக்கிற வல்லமுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிற பாதையிலே நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தெய்வக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் நடத்த போறதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்க அப்படி செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி செலுத்துறோம். மறுபடியும் அவங்க சமூகத்திலே வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் மெல்ல அம்மாக்கே செலுத்துறேன். இயேசு நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே.